முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்தார்களே அம்மா, என்னுடைய தாய் முகத்தை நான் பார்த்தது கிடையாதம்மா. 10 மாதம் நீங்கள் என்னை சுமந்து பெற்றெடுக்கவில்லை என்றால் கூட அம்மா, எனது தாய் போல் உங்களை நினைத்து வந்தேனே தாயே. உங்களுடைய தாய் அறுபடைகின்ற பால் நான் பால் விஷயங்கள் தந்தை சாகடிச்சிருப்பேனா? எப்பேற்பட்ட தவறு என்னுடைய கருத்தினால் நான் செய்திருப்பேன் அம்மா. அம்மா, ஒரே இருப்பது கூட நான் துரோகம் நினைக்காதவள் அம்மா. நான் எதற்காக தாயை இந்த தவறு செய்ய போறேன்? என்னுடைய வார்த்தை நம்புகள் அம்மா. நான் தவறு செய்யலாமா? அம்மா என்று என் பாதத்தை பிடித்து வென்றாரு. கத்துகின்றாய், கதறுகின்றாய், துடிக்கின்றாய். நீ அழப்போதா என் உள்ளவானது துடிக்கிறப்பா. நீ அப்பா அம்மா என்று சொல்லும் போதெல்லாம் என் அங்கமெல்லாம் பதறுகின்றனப்பா. மகளே மகேஸ்வரி, என்னம்மா பாவை பிரபுவின் தலையில எய்து விட்டாலே எய்து ஏற்றி மாற்ற முடியுமா? பட்டக்காலிலே படும் கட்டக்கூடியே கெடுடு முன்னோர் சொல்லிக்கின்றார். அதை போன்று என் தாய்க்கிலே விதி விளையாடி விட்டது ஆண்டவன். மகேஸ்வரி, என்னம்மா செய்வது? விதி என்றால் விதியை மாற்ற ஒருவரால் முடியவே முடியாது என்று சொல்லியிருக்காரு. நீ என்ன பாவம் செய்வா? உனக்கு என்னப்பா தெரியும்? மகேஸ்வரி, ஒன்று தெரியுமா? உன் தாய் இறந்த நாள் முதலாகி அன்றிலிருந்து இன்று நாள் வரையும் மாற்றால் தாயா நடக்காமல் உங்களை எப்படியெல்லாம் உன்னை உங்களுடைய அண்ணன் பலத்து ஆளாக்கியிருக்கின்றேன். ஆமாம்மா, நான் மனமுடித்து இந்த அரண்மனைக்கு உன் தந்தை கொண்டு வரும்போதெல்லா அவருக்கு 50 வயது, எனக்கு 40 வயது. இந்த 40 வயதிலே மனமுடித்து இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தாரே, அன்று நீ உங்களுடைய அண்ணனும் சின்ன சிறிய குழந்தை அம்மா. பால் குடிக்க ஒரு சாரதி அன்றிலிருந்து எந்த கண்களால் நினைத்து வளர்த்து வந்தேன். ஒரு நாள் நான் மாற்றால் தாயை நினைத்து வளர்த்து வரவில்லை அம்மா. பாவம், நீ என்ன செய்வார்? அழக்கூடாது அம்மா. என் கரத்தில் இருக்க வேண்டிய பாலை எடுத்து சென்று அண்ணனுக்கு கொடுக்கிறேன் என்று எடுத்து சென்று நீ எதுக்காக தந்தைக்கு கொடுத்தால் அந்த பால்ல விஷம் யாரம்மா கலந்தார்கள்? அம்மா, என்னுடைய வார்த்தை நம்புகளம்மா. சத்தியமாக பால் எப்படி விஷயம் வந்தது, தந்தை எப்படி இருந்தார் என்று கூட எனக்கு தெரியாது தாயே. இதுதான் அம்மா நடந்த உண்மை. பால்ல விஷம் யார் கலந்தார் என்று தெரியாதும்மா. நீ என்ன விளையாட்டு குழந்தையா? நீ சின்ன சிறு பெண்ணாடி. அம்மா, திருமணம் நடந்து மாமியார் வீட்டுக்கு செல்லும் வழிதிலே இருக்க வேண்டிய நீ எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்றேன் அம்மா. விளையாட்டு பெண்ணாவே இருக்கின்றார். ஆமா, உன் அண்ணன் உரைத்தாரே, அந்த ஏழை சுந்தர மீது எனக்கு வேண்டிய காதல் ஆசையால் தன்னை மறைத்து சுந்தர் மீது எனக்கு காதல? சத்தியமாக அப்படியெல்லாம் கிடையாதம்மா. எங்களை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தார்களே எங்களை தாய், அவங்க உயிரோடு இருந்திருந்தால் கூட இப்படி எல்லாம் எங்களை வளர்த்து அழகு பார்த்திருப்பார்களா என்று எனக்கு தெரியாதம்மா. நீங்கள் 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கவில்லை என்றால் கூட எப்படியெல்லாம் எங்களை வளர்த்தீர்களே தாயே. உங்களுடைய வளர்ப்பு தவறான பாதையில் அழைத்து செல்லும் அம்மா. சத்தியமா நான் தவறு செய்யலம்மா. ஆமா, போகட்டும். அந்த பால விஷம் யார் கலந்தார்? எனக்கு தெரியாது. எதுக்காக தந்தைக்கு கொடுத்தேன்? எனக்கு தெரியாது. நிலத்தி ஏண்டி நீ என் பெண்ணா இருந்தா என் தாயை எடுத்திருப்பியா? நான் தவறு என் பூவை பறித்திருப்பியா? என் பொண்ணை பறித்திருப்பியா? இந்த வளர்த்த கையை குளத்தில் கழுவு. உனக்கு நான் என்னடி பாவத்தை செய்தேன்? எதுக்காக என் தாயை பறித்துக் கொண்டார்? அது உன்னை வளர்த்த கையை குளத்தில் கழுவ. அது தக்காரி, அது ராத்தக்காரி, அது மாத்தக்காரி, அது வேத்தக்காரி. நீ அடி என் மகளா இருந்தா என் தாலி பறித்திருப்பியா? என் பூ விட்டு பறித்துட்ட உனக்கு என் தாலி கிடையாது, எனக்கு மகளை கிடையாது. இந்த வளர்த்த கையை
குழந்தையா இருந்த நீ உன்னை எப்படி நான் வளர்த்த ஆளாக்கன பாக்குற ஜக்கா தேவ நாக்கு மேல கல்ல போட்டு பேசுறான்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கல, ஒரு வேலை வாங்கல, ஒரு தொழில் சொல்லல. இப்படி செல்லம் கொடுத்து என் மகளா நினைத்து வளர்த்து வந்தே உன்னை வளர்த்து கைய குளத்துல கழுவ பத்தாண்டாய் கொடுமை செய்யறான்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு 300 நாள் நான் சுமக்கவில்லை என்றாலும் 300 நாள் நான் சுமந்த பெற்றெடுத்த மகளா நினைத்து உனக்கு வெள்ளை கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி தக்க தொட்டிலே தாராட்டி கல்வி தாய்க்கு சென்று வா மகளே என்று முன்னே விட்டு பின்னே நின்று அழகு பார்த்த தாய் நானு. என்ன போல கூட ஒரு தாய் இருக்க முடியுமா? யாரு இதுக்காடி உன்னை வளர்த்த, இதுக்கா வளர்த்த பால விஷம் கலந்து எப்போது தந்தை கூட பார்க்காம கொலை செய்யும். நாளைக்கு என்ன கொலை செய்ய மாட்டேன், என்ன கொலை செய்ய மாட்டேன், என்ன நிச்சயம்? ஏண்டி கால சுத்திர பாம்பு கடிக்காத விடுமா? விடவே விடாது. கால சுத்திர பாம்பு எப்படியாவது கடிச்சுதான் தீரும். அதுக்கு எடுத்துக்காட்டாக நீ இருந்துட்டா. தாய் இல்லாத பொண்ணு தருதல, தகப்பு இல்லாத பிள்ளை அறுதல என்று சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா நீ இருக்கிற. ஏண்டி உன்னை எப்படி நான் வளர்த்த, ஒரு பூ வைக்காம பொட்டு வைக்காம உன்னை எப்படி நான் நினைத்து பாத்தியா போட்டுக்கிறியாங்க. யாருக்கு சொத்து நான் சம்பாதிச்சு என் பொண்ணா இருந்தா போட்டு அழகு பார்க்கணும், நல்லது ஒரு மாப்பிளை பார்த்து திருமணம் செய்து கொடுக்கணும் என்று நினைத்து உனக்கு ஒண்ணா சேர்த்து வச்சது போட்டுக்கிட்டு மாப்பிளை மாய்க்கிறதுக்கு எந்த ஏறி தர, எந்த மடுவு, எந்த கயிறு கட்டி, எந்த பக்கம் வாங்க கயிறு எதுக்கு போற சொல்லிட்டு போனோம் ஆளை வார்த்தை நம்பலாம். புகு வார்த்தை நம்பவே கூடாது. ஊரை ஊமை கிடைக்கும் போட்டா குடி அடியாத மாடு படியாதுன்னு சொல்லுவாங்க. எப்போது என் தாலி ஆட்டியோ நான் போட்டு அழகு பார்த்த முத்தாரம். ஐயோ அம்மா அந்த தூள் கொஞ்சம் அம்மா அன்பே சுமந்தி சுமந்தி அல்லும் பகலும் சுமந்தி சுமந்தி அல்லும் பகலும் நினைந்து இன்பம் கொடுத்த எந்த தாய் என்னை மறந்து விடலாமா, என்னை தவிக்க விடலாம்.
சுமந்து சுமந்து நான் அல்லும் பகலும் நினைந்து அல்லும் பகலும் நினைந்து சொல்லுவாங்க அதுக்காக முன்ன இப்படி ஆயிரான ஊரை ஒட்டா போட்டான என்ன பாக்குறது என்ன நினைப்பாங்க யாரு என் தாலி அர்த்தம் ஏனை விட்டு நகையை கைது கொடுன்னு கேட்டா ஒப்பாரி வைக்கிறியா ஒப்பாரி வைக்கிற ஏடி ஈ கடிக்க எறும்பு கடிக்க உன்னை எப்படி நான் கல்ல கொடுத்து வளர்த்தது தானா பாக்குற உலகம் தப்பா நினைக்க மாட்டாங்க அவன் என்ன காசு என்னை பத்தி நீ பேசக்கூடாது நாளைக்கு ஏறி வேலையிலயோ இல்ல பழவன தண்ணி பிடிக்கிற இடத்துலயோ இல்ல பால் கறக்குற இடத்துலயோ கேப்பியா கேப்ப வீடியோ கால்கிறாரு யாரு அவரு சொன்னாரு வச்சுக்க பந்தவாசி பக்கத்துல தண்டாவூர்ல இருந்து பஸ் ஏறி வருவேன் என் சக்காச்சார உனக்கு ஆம்பியாருக்கு ஆப்பு வாங்கி கொடுத்த உனக்கு ஆப்பு வாங்கி சொல்லுங்க பாத்தியா நீ சரியா இருந்தா அந்த ஜக்காச்சி பேசுவாளா எதுக்கு பேசுறா எப்படி இருந்த நாடு இப்படி கொண்டு வந்துட்டா மகாராணி பல 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 பலன்னு இருந்த நாடு என்னை இந்த விதவை தளத்துக்கு ஆளாகிட்டான் ஒரு பெண்ணாக பிறந்தவன் எப்படி ஒரு ஆணை போடணும் நீ கருப்பாடு தாலி அறுத்துக்கிறிய எப்போது என் தாலி அறுத்தியோ நீ தாலி கட்டிக்கிட்டு போன மறுநாள் தாலி அறுத்துட்டு முடிச்சா என்ன கூட வந்து கண்டிப்பா அவன் என்ன அத்தா சாராவா அம்மா பொண்டாச்சாவா என் வீட்டு பொண்ணு மதிக்கல சொல் பேச்சு கேட்கல நான் அடிப்பேன் வடிப்பேன் உங்களுடைய அடிக்கலாம் நாளைக்கு நான் பார்த்தாந்தாய் சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் வச்சு என்ன தானே கொள்ளுவாயோ அம்மா என்ற பாசமே இன்றோடு கிடையாது நீ யாரோ நான் யாரோ அம்மா என்ற பாசமே கூடாது உன்னை வளர்த்த கைய குளத்துல கழுவா உட்காரு உட்காரு முன்னாடி எதுமா கைப்பாடு காரமா அடிக்கிற உனக்கு உடம்பு தெரியாதவங்க நானே இப்படி இருக்குன்னா உனக்கு நல்லா எப்படிங்கிறப்ப நல்லா முறைக்க மாதிரி கொம்பு வருகிறப்ப நல்லா உழக்க மாதிரி
தள்ளி விட்டுறேன் ஏற்று வரியா அதான் தலைமைதாரே எங்க இருக்கீங்க ஓடி வாங்க தலைமைதாரே பாத்தியா நான் எப்படி இருந்தேன் இந்த குளத்துக்கு ஆளாக்கிட்டேன் என் தாலி அறுத்துட்டாளையா என் தாலி அறுத்துட்டாளி என் நாட்டு மகாராணி பூ ஒட்டோடி நல்லா இருக்கு